என்னடா பண்ணி வச்சிருக்க? தியா மூஞ்சி இவ்வளோ பெருசா இருக்குன்னு கேட்குறீங்களா? நான் ஒன்றும் பண்ணலங்க. இது தேவையில்லாத வேலை. நம்ம தியாக்கு எப்பவுமே வாக்கிங் ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போனா பத்தாதாம்மா. அவங்க திருட்டுத்தனமா வெளிய ஓடி போய் ஊர சுத்திட்டு வந்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும் போல. அதே மாதிரி இன்னைக்கு கேட்ட திறந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. ஓடி போயிட்டு அவங்களா திரும்பி பார்க்கும்போது மூஞ்சி இப்படி இருந்துச்சு. எனக்கு இது என்னன்னே தெரியல. நம்ம தியாவோட லெஃப்ட் சைடுல ஒரு வீக்கம் மாணிக்கு இருக்கு. இந்த வீக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணி மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. நாய் கடிச்சிருச்சா? இல்ல என்ன முள்ளு குத்திருச்சான்னு தெரியல. ஆனா பார்க்கும்போது ஏதோ குளவி கொட்டுன மாரி நல்லா வீக்கமா இருக்கு. இவங்க எப்பவுமே வெளிய போனா இதே பிரச்சனை தான் பண்ணுவாங்க. இந்த வீக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா, மத்தியானமே எங்கேயோ போய் கடி வாங்கிட்டு வந்த மாரி தான் இருக்கு. குளவி கடிச்சிச்சா என்னதுன்னு எனக்கும் சரியா தெரியல. இந்த வீக்கம் மத்தியானம் இருந்தத விட கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிறது அப்படிங்கிறதுனால, சரி காலையில எந்திச்சு ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். தியா பத்தின ஃபுல் வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னா நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்ஸ்லயும் நான் லிங்க் தரேன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம டாக்குக்கு என்ன கொட்டுச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தியாக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல என்னன்னு சொல்லுங்க. இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்லாம்